கயல் செக்கு கடலை எண்ணெய் தமிழக குடும்பங்களின் நம்பிக்கை. பாரம்பரிய சுவை தூய்மையின் அடையாளம். ஒவ்வொரு சமையல் ஒரு அன்பின் பகிர்வு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கயல் செக்கு கடலை எண்ணெய் ஆரோக்கியம் மற்றும் சுவை நிறைந்தது. அழகர் மலையிலிருந்து தங்கப்பல்லக்கில் புறப்பட்ட கள்ளழகர் பக்தர்களின் பக்தி முழக்கத்திற்கிடையே மதுரை மாநகருக்குள் நுழைந்தார். கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் வலைத்தடி ஏந்தி கம்பீரமாக வந்த கள்ளழகரை 3 மாவடியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு உற்சாகமாக வரவேற்றனர். பெண்கள் சர்க்கரை தீபம் ஏந்தியும் கருப்பசாமி மற்றும் அனுமர் வேடமிட்ட பக்தர்கள் ஆடல் பாடல்களோடு வரவேற்பளித்தனர். பக்தர்கள் தோல் பைகளில் தண்ணீரை பீச்சியடித்து கள்ளழகரை வரவேற்றனர். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் உலக புகழ்பெற்ற வைபவம் நாளை காலை நடைபெறவுள்ளது. சுருக்கமா சொன்னா த கிங் இஸ் பேக் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்கல்ல. அழகர் மதுரைக்கு அரசன் தான். மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் இருந்தாலும் அழகர் எதிர் சேவைன்றது ஒரு மிகச்சிறப்பான ஒரு இது. அதுல பங்கேற்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே புல்லரிக்கும். ஒரு எமோஷனல் ஒரு பாண்டிங். எல்லா பேருமே சந்தோஷமா பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாத்தீங்களா சார். எல்லாம் சந்தோஷமா சாமியை பாக்கறக்காண்டி அதிகாலையில் எந்திரிச்சு சாமியை தரிசனம் கிடைக்கணுங்கிறக்காண்டி நேரில் பாக்குறாங்க சார். இங்க நம்ம ஒரு வேண்டுதலுக்காக தான் நம்ம வெல்லம் சக்கரை இது பொரியடலை அவுள் எல்லாம் போட்டு தீபம் வச்சு இது சூடனை வச்சு நம்ம தீபாவளி காமிச்சு வேண்டிட்டோம்னா அது சீக்கிரம் நிறைவேறுங்கிற ஒரு நம்பிக்கை. 2வது ரொம்ப தூரம் அவங்க தூக்கிட்டு வர்றாங்க இல்லையா, பாதசாரி பின்னாடி மக்கள்லாம் வர்றாங்க இல்லையா, அவங்க டிஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்காகவும் இது நம்ம கொடுக்கறோம். சித்திரை திருவிழா எங்களோட பிளட்டுங்க. நாங்க மதுரைக்கே அதாங்க, மதுரைனா சித்திரை திருவிழா, சித்திரை திருவிழா தான் மதுரை. கயல் செக்கு கடலை எண்ணெய் தமிழக குடும்பங்களின் நம்பிக்கை. பாரம்பரிய சுவை தூய்மையின் அடையாளம். ஒவ்வொரு சமையல் ஒரு அன்பின் பகிர்வு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கயல் செக்கு கடலை எண்ணெய் ஆரோக்கியம் மற்றும் சுவை நிறைந்தது.